இவன் வீட்டை நெருங்கியவுடனே லைட் அணைந்து போனது. கண்ணுக்கெட்டிய தூரம் வரை இருட்டு அப்பிக் கொண்டது. விளக்கு ஏற்றலையா? கேட்டுக்கொண்டே வண்டியை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திவிட்டு உள்ளே நுழைந்தான். ஏத்துறேன். தீப்பெட்டி எங்க வச்சேன்னு தெரியல. தட்டு தடுமாறி தேடிக்கொண்டிருந்தாள் விமலா. விமலாம்மா, கொஞ்சம் மேட்ச் பாக்ஸ் இருந்தா தரியாமா? சைட் போர்ஷன் தாத்தா வேற கத்தினார். கதவை படபடவென்று தட்டினார். இவனுக்கு எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது. வந்ததும் வராததுமா என்ன டென்ஷன்? பாவம், அவருக்கு காது கேட்காது, அதனாலதான் அப்படி பலமா தட்டுறாரு. சொல்லிக்கொண்டே கதவை திறக்க போனாள் விமலா. பொறு பொறு, முதல்ல தீப்பெட்டியை தேடி கண்டுபிடிச்ச பிறகு கதவை திறக்கலாம், தடுத்தான் இவன். ஒரு வழியா விளக்கை ஏற்றியவுடன் தீப்பெட்டியை வாங்கினான். சைட் போர்ஷன் கதவை கால்வாசி திறந்து நீட்டினான். அந்த பெரியவரின் கை நீண்டு வாங்கி கொண்டது. கதவை மூடினான். அவசர ஆத்திரத்துக்கு ஒரு தீப்பெட்டி கூடவா கைவசம் வச்சுக்க மாட்டாங்க? காதில் விழுந்தாலும் பரவாயில்லை என்று சத்தமாக கத்தினான். பேசாம இருங்க பாவம் என்றாள் விமலா. அவளுக்கு இரக்கம் மிகுதி. யாரும் குழைந்து குனிந்து சோக குரலில் எதையும் கேட்டுவிடக்கூடாது. மனம் இலகிவிடும். இல்லையே என்று பதில் வராது. மற்றவர் துன்பம் கண்டு உருகும் உள்ளம். இந்த காலத்துல 200க்கும் 300க்கும் எங்க வீடு கிடைக்குது? உன் தோழியோட பேரண்ட்ஸ்ன்றதால 50 குறைச்சு 350ன்னு சொல்ல சொன்னா பழைய வாடகை 300ஐயே ஒப்பிச்சிட்டு வந்திருக்க. சரி, தொலைதுன்னு விட்டா என்னவெல்லாம் தொல்லைகள். சுந்தரம், நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. 2000 அட்வான்ஸ் தர்ற நிலைமையில இப்போ நாங்க இல்ல. ஒரு 1000 தந்துடுறேன். சித்த பொறுத்துக்கணும் விமலாமா. நீதான் உங்க ஆத்துக்காரர்கிட்ட கொஞ்சம் சொல்லணும். அட்வான்ஸும் குறைச்சு போனதில் பெருத்த ஏமாற்றம். எல்லாம் உன்னால வந்ததுதான். வருஷத்துக்கு 1200 நமக்கு நஷ்டம். இறக்கப்பட்டா இந்த காலத்துல பிழைக்க முடியாது. ஒரு வருஷம்தான் பார்ப்பேன். அடுத்த மார்ச்ல ரூபாய் 400 தான் வாடகை. இருந்தா இருக்கட்டும், போனா போட்டும். வயசானவ பென்ஷன் காசை வச்சு பொங்கி சாப்பிடும் ஜீவன் கழிகிறது. போகட்டும் பாவம். இவன் மனம் சம்மதமாகவே இல்லை. விமலாவுக்காக பொறுத்து கொண்டான். ஆனால் அவ்வப்போது அந்த கோபம் வேறு ரூபங்களில் தலை காட்டியது. இந்த மாதிரியெல்லாம் தொந்தரவு வரும்னு தான் வாடகை விடுற மாதிரி நான் வீட்டை கட்டலை. வாழ்க்கையில ஒரு முறை கட்டுறோம், நாமே இருந்து நல்லா அனுபவிச்சுட்டு போவோமே. அலுவலக நண்பர் தியாகராஜன் வேறு அவ்வப்போது இப்படி தூபம் போட்டார். நமக்குன்னு வாடகைக்கு ஆட்கள் அமைது பாரு. விமலாவிடம் குறைபட்டு கொண்டான் இவன். ஒரு வழியா கரண்ட் வந்தபோது டிவியில் 7:30 செய்திகள் முடிவடைந்தன. மீண்டும் கதவை தட்டும் சத்தம் கேட்டது. விமலா வந்து கதவை திறந்தாள். மோட்டர் போடுறியாமா? போர் வாட்டர் பிடிக்கிறேன். பாட்டி நின்று கொண்டிருந்தான். விமலா போய் சுவிட்சை ஆன் செய்தாள். கரெக்டா அந்த ஒளியும் போடுற நேரம் பார்த்து போர் தண்ணி பிடிக்கணும்னு நுழைய வேண்டியது. தண்ணியை பிடிச்சோமா கதவை மூடணுமாங்கிறது இல்லை. அந்த சாக்கில் டிவி பார்க்க உட்கார வேண்டியது. கொஞ்சம் சத்தமா வைங்கிறது, கலரை குறைக்கணும் கூட்டணுங்கிறது. இந்த வயசான காலத்துல இதெல்லாம் தேவையா? ரிமோட்டை எடுத்து அணைத்தாள் பட்டென்று. விடுவிடுவென்று இவன் அறைக்குள் வந்தாள். ஏன் இப்படி கஞ்சூஸ் மாதிரி நடந்துக்கிறீங்க? வயசானவ ஆசைப்படுறா, பார்த்துட்டு போறாங்க. டிவியை முழுங்கிடவா போறாங்க? போடுங்க படத்தை. சொல்லிக்கொண்டே ரிமோட்டை எடுத்து அமுக்கினார். இவன் பேச்சு அவர்கள் காதில் விழுந்துவிடக்கூடாது என்று சத்தம் அதிகமாக வைத்தாள். இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட நமக்கு விருப்பமாம்னு பார்ப்போம், பின்ன பண்ணுவோம், உக்காந்துட்டு பார்ப்போம், படுத்துட்டு பார்ப்போம், கூட்டி வைப்போம், குறைச்சி வைப்போம், சத்தமா பார்ப்போம். இந்த மாதிரி சுதந்திரமெல்லாம் கெடுது. இதுல எனக்கு உடன்பாடு இல்லை. பையன் வீடு இருக்குல்ல, போய் பார்க்க வேண்டியது தானே. படபடவென்று பொறிந்தான் இவன். இவன் வாயில கை வைத்து பொத்து கையெடுத்து கும்பிட்டாள். மத்தவ மனசு புண்படுற மாதிரி நடந்துக்காதீங்க. அதுலயும் வயசானவ மனசு நோகப்படாது. அது நம்ம பாதிக்கும். சைட்ல குடியிருக்கதான் வாடகைக்கு விட்டுருக்கோமே தவிர இதுக்கெல்லாம் சேர்த்து இல்லை. போன வாரம் வெள்ளிக்கிழமை சினிமா. நாம ஏற்கனவே பார்த்தது. இவங்க பார்க்கறாங்கன்னு டிவியை ஆஃப் பண்ணி முடியாம போச்சு. நமக்கு தூக்கம் கெட்டது. ஞாபகம் இருக்கட்டும். இறக்கப்படு வேண்டாங்கள. ஆனா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். நம்ம வசதிய சுருக்கிண்டு சங்கடங்களையும் அனுபவிக்கணுங்கிற அவசியம் இல்லை. தாமரையில தண்ணிய மாதிரி இருக்க பழகிக்கோ. இந்த காலத்துல அதுதான் சூட் ஆகும். சொல்லிவிட்டு அப்போதைக்கு முற்றுப்புள்ளி வைத்தான் இவன். ஒவ்வொரு முறையும் வாடகை அமையும் நண்பர்களால் ஏதாவது பிரச்சனை இருந்து கொண்டேதான் இருக்கிறது. வீடு கட்டுனா வாடகையில இருந்து லோன் தவணை கொடுக்கிற வர சைட் போர்ஷனா மாடியா வச்சிருக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். அலுவலக கண்காணிப்பாளர் ராமரத்னம் கூறிய யோசனைப்படிதான் செய்தேன்.
உறவினர்கள் முதல் எல்லோரும் பாராட்டதான் செஞ்சாங்க. விவரமான ஆளியா என்றார்கள் நண்பர்கள். ஆனால் வாடகைக்கு வைப்பதால் உண்டாகும் சங்கடங்களை விலாவாரியாக பிட்டு வைத்து குறைபட்டு கொண்டனர் தியாகராஜன் மட்டும்தான். சின்ன வீடு செட்டப், ஆனா கதையெல்லாம் உண்டியா இதுல, ஜாக்கிரதை என்று எச்சரித்தார் ஒரு நாள். இதற்கு முன் வாடகைக்கு வைத்தவர்கள் குடியிருந்த காலங்களில் தியாகராஜனின் இந்த பயமுறுத்தல் தான் அடிக்கடி ஞாபகத்துக்கு வந்து இவனை அச்சுறுத்தியது. தேவையா விமலா இதெல்லாம் நமக்கு? வேலியோட போற ஓனாவை பிடிச்சு மாடியில கட்டின்ட்டு கதையெல்லாம் இருக்கு. புருஷன் பொண்டாட்டி ஒரு குழந்தைன்னு சொன்னதால தான் வாடகைக்கு வச்சோம். இப்போ புருஷங்காரன் என்னடான்னா இந்த வீட்டு பக்கமே எட்டி பார்க்கல. நானே காவல்காரன் இந்த பொண்ணுக்கு. நாளைக்கு ஒண்ணு கிடங்க ஒண்ணு ஆச்சுன்னா எவன் பதில் சொல்றது? கோர்ட்டுக்கு சாட்சி சொல்லுவான்னு கூப்பிட்டா நம்மளால அதை தாங்க முடியுமா? இதை சொன்னபோது விமலாவுக்கு பயம் தொற்றிக்கொண்டது. பிறகு அவள் வேண்டாத தெய்வமில்லை. எத்தனையோ கோவில்களுக்கெல்லாம் நேர்த்து கொண்டாள். ஒரு விடிகாலை பொழுதில் வீட்டை காலி செய்யும் அந்த நல்ல காரியம் நடந்து முடிந்தது. அந்த மாதிரி தொந்தரவெல்லாம் இவளுக்கு கிடையாது. அவளுண்டு, அவ ஜீவனும் உண்டு. வெந்ததை தின்னுட்டு வீறி வந்தா சாவோம்னு கிடக்கிறவ இவ. நல்லா நினைச்சு பாருங்க. இது வரைக்கும் இருந்ததை விட இவ பரவாயில்லை. மனசுல கோபத்தை ஒதுக்கிட்டு பார்க்கணும், அப்பதான் புரியும். என்ன சொல்ற நீ? பிள்ளைப்பூச்சி மாதிரி சதா எதுக்காச்சும் அரிச்சுட்டே இருக்கிறது தானே வாடகை இருக்கிறவங்க வேலை. வந்த முதல் மாசத்துல ரேஷன் கார்டு வாங்கிக்கிட்டாங்க, இன்னும் திரும்ப தரல. நமக்கு ஜீனி மட்டும் தாரேன்னு அதை அவங்களே வாங்கி கொடுத்துட்டு விவரமா வாடகையில இருந்து கழிச்சிடுறாங்க. ரேஷன்ல போடுற மற்ற பொருட்களை நாம வாங்க மாட்டோம், அவங்களே முடிவு பண்ணிட்ட மாதிரில இருக்கு. ரேஷன் கார்டை கொடுக்கறதும் கொடுக்காததும் நம்ம இஷ்டம். அவங்களே வச்சுக்கிட்டா எப்படி? அட்வான்ஸை குறைச்சாங்க, வாடகையை நாம குறைச்சிட்டோம். அதையும் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி தான் தர முடியும்னு இப்போ சொல்றாங்க. கூட பிறந்தவனுக்கும் சொந்தக்காரனுக்கு கூட அட்ஜஸ்ட் ஆகாத காலம் இது. இதெல்லாம் நமக்கு தேவையா? குடிவந்து 3 மாதங்கள் மட்டுமே முடிந்த வேளையில் இம்மாதிரி சிறு சிறு விஷயங்களை கூட பொறுத்து கொள்ள முடியவில்லையா என்று மனம் வருந்தினாள் விமலா. வீட்டு பெண்மணிகளுக்கிடையிலான பொருள் பரிவர்த்தனை, விஷய பரிமாற்றம், கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றுக்கெல்லாம் தலையை கொடுத்து கொண்டு தடுமாறுகிறானா என்று ஆதங்கம் மேலிட்டது விமலாவுக்கு. இன்னைக்கு அசோசியேஷன் மீட்டிங் ஆச்சே, நீங்க போகலையா என்ற போதுதான் சுந்தரத்திற்கு அந்த ஞாபகம் வந்தது. அந்த தெருவின் பிரதிநிதி அவன் நான். அதன் ஒரு முக்கிய பிரச்சனைக்காகவே அன்று பொதுக்குழு கூட்டமாக கூட்டப்பட்டிருந்தது. அறக்க பறக்க போய் சேர்ந்தான் இவன். என்ன சார், உங்க ஸ்ட்ரீட் ப்ராப்ளம் இருக்கு, நீங்க தான் ரெப்ரசன்டேட்டிங், நீங்களே லேட்டா வந்தா எப்படி என்று குறைபட்டு கொண்டே எடுத்த முடிவை சொன்னார். இந்த ப்ராப்ளத்தை அந்த வீட்டுக்காரரே தீர்த்துக்க வேண்டியதுதான். வாடகை விட போறது நல்ல ஆட்களா ஒழுக்கமான குடும்பமாங்கிறத ஜட்ஜ் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சு விடுங்க. ராத்திரி 12 மணிக்கு மேல இந்த வீட்டுல தப்பு தாண்டா நடக்குதுன்னு தெரிஞ்சா போலீஸ் புகார் கொடுத்து ஆதாரத்தோட அதை நிரூபிச்சு அவங்கள காலி பண்ண வைக்க வேண்டியது வீட்டுக்காரர் பொறுப்பு. நாம அசோசியேஷன் மூலமா புகார் கொடுக்கறது தானே. அந்த வீட்டு பக்கத்து வீடு எதிர் வீடுங்கள்னு இருக்கிறவங்களுக்கு புகார் எழுதி கொடுக்கணும். போலீஸ்ல புகார் எழுதி கொடுக்கிற பட்சத்துல ஸ்ட்ரீட் பிரதிநிதிங்கிற முறை இதை ஃபாலோ பண்ண வேண்டியது அவர்கள் பொறுப்பு. முடியுமா அவராலே என்றபோது சுந்தரம் வாயடைத்து போனான். எல்லோரும் நழுவுவதாக பட்டது, பயப்படுவதாக தோன்றியது. ஒரு அமைப்பே இதை கண்டு விலகும் போது தனியொருவன் எப்படி ரிஸ்க் எடுக்க முடியும் என்று தோன்றியது. உங்களுக்கு என்ன வந்தது ஆத்திரம்? நீங்க தான் போலீஸ் புகார் கொடுத்துட்டு வெளியேற்ற பார்க்கிறீங்கன்னு அந்த வீட்டு ஆட்களுக்கு தெரிஞ்சா 4 குண்டர்கள் வந்து அடிச்சு போட்டான்னா யார் வந்து காப்பாத்துவா? வீட்டுக்காரருக்கு இல்லாத அக்கறை நமக்கென்ன? காலம் அவ்வளவு கெட்டு கிடக்குது. வேண்டாத தலைவலியெல்லாம் நமக்கேதுக்கு? விமலா சொல்வது போல் உணர்ந்தது அவன். சப்ஜெக்ட் மேட்டர் டிராஃப்ட் என்றான். கூட்டத்தின் இறுதியில் வெவ்வேறு விதமான சிக்கலான விவகாரங்கள் எல்லாம் அன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது இவனுக்கு. ஒவ்வொருவரின் பிரச்சனைகளை பார்க்கும் போதும் தன்னுடையதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் மேலே போட்டுக்கொண்டு வீணாய் அவஸ்தைப்படுகிறோமோ? இதுவரை வாடகைக்கு விட்ட ஆட்களை விட இவர்கள் பரவாயில்லையோ? நாகாக்க தவற விட்டோமோ? பலவாறாக எண்ணியவாறே வீடு வந்து சேர்ந்தபோது தெருவே இருளில் மூழ்கியிருந்தது. வழக்கம் போல் பவர்கட் வீடு பூட்டியிருப்பதைக் கண்டு துணங்குகின்றான். சார், விமலாக்கா திடீர்னு மயக்கமாகி விழுந்துட்டாங்க. தாத்தா பாட்டி ஆட்டோல வச்சு கூட்டு போயிருக்காங்க. தேவகி ஹாஸ்பிட்டலுக்கு உங்களை வர சொன்னாங்க.
விருட்டென்று அப்படியே வண்டியை திருப்பினான் இவன். பயப்படாதீங்க, எல்லாம் நல்ல செய்திக்காக தான் இருக்கு. எதிர் வீட்டு கோமலா மேடம் கத்திச் சொல்வது காதில் விழுந்தது. ஆஸ்பத்திரியை அடைந்து வரவேற்பில் விமலா இருக்கும் அறையை கேட்டு அறிந்து கொண்டு பரபரப்பாக சென்றான். கங்க்ராட்ஸ் சுந்தரம், விமலா கன்சீவ் ஆயிருக்காங்க. இன்னையிலிருந்து பெட் ரெஸ்ட் டாக்டர் சொல்லியிருக்காங்க என்றவாறே அந்த பெரியவர் வெளியே வர கண்கள் கலங்கியவாறு ரொம்ப தேங்க்ஸ் சார் என்றார். ஏதோ குற்றுணர்வு நெஞ்சில் சட்டென்று உறுத்து அவர் கைகளை கெட்டியாக பிடித்து கொண்டான். என்னாச்சு? சந்தோஷமான சமாச்சாரம் தானே, அதுக்கு ஏன் கண் கலங்கிட்ட? நோ நோ, முதல்ல போய் உங்க ஒய்ஃபை பாருங்க, குயிக்கா என்றவாறே உற்சாகமாக சுந்தரத்தின் முதுகில் தட்டி கொடுத்து அவனை உள்ளே அனுப்பினார் அவர். இந்த மாதிரி நிறைய கதை வேணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.